உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள். தமிழில் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு அர்த்தம் பற்றின விழிப்புணர்வு சற்று குறைவாக இருக்குங்கிறது கொஞ்சம் கசப்பான உண்மை தான். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பிறமொழி கலப்பு அதிகமாயிருச்சு. சன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சூரியன்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரைங்க. உலகமெங்கும் விரிந்திருந்துச்சு நம்ம தாய் தமிழ் அப்படின்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் பல ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க. அப்படி அங்கே இருந்த நம்மளோட தாய் தமிழ் மறைந்தாலும் நம்மளோட பேச்சு வழக்கு வார்த்தைகள் இன்னும் பல இடங்களில் இருக்கத்தான் செய்யுது. மேலே சொன்ன மாதிரி சன்னுன்ற வார்த்தை ஆங்கில மொழியில் SUN அப்படின்னு சொன்னால் சூரியன் அப்படின்னு பொருள்படும். நம்ம எல்லாருக்குமே அது விஷயம் தெரிஞ்சது தான். ஆனால் சன் அப்படின்ற வார்த்தை தமிழ்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, வாங்க பார்க்கலாம் ஆதாரங்களோட. சந்நியாசி, சன்னிதானம், சன்மார்க்கம், இது 3 தமிழ் வார்த்தை. அதாவது இங்கே வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வேணாம், நான் ஆன்மீக தேடலில் போகிறேன், இறைவனை நோக்கி போகிறேன், இறைவன் தேடலுக்காக போகிறேன் அப்படின்னு போகிறவங்கள நம்ம பொதுவாக சன்னியாசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நம்ம அந்த சன்னியாசிங்கிற வார்த்தை, அதாவது அதுக்கு முன்னாடி தமிழோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை பிரித்தாலும் சேர்த்தாலும் அது பொருள்படும். அதுதான் தமிழ். இதை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் சிறு வயதில் நம்ம படிக்கும்போது நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சன்னியாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிரிக்கும்போது சன் கூட்டல் யாசி, யாசி அப்படிங்கிறது யாசகம் அப்படின்னு பொருள்படும். இதற்கு தேடல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. சன் அப்படின்னா ஒளியின் பொருள்படும். ஆக ஒளி வாழ்க்கையை நோக்கிய தேடல் அப்படிங்கிறது இந்த சந்நியாசத்திற்கான அர்த்தம். ஐயா வள்ளல் பெருமாளால் தோற்றுவிக்கப்பட்ட சன்மார்க்கம், இதையும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா சன் கூட்டல் மார்க்கம் அப்படின்னா ஒளியின் மார்க்கம் அப்படிங்கிறது பொருள்படும். ஆக சன் எனப்படுவது ஒளியே குறிக்கிறதாக நமக்கு தெரியுது. முற்காலத்தில் தமிழ் பறந்து விரிந்த சமயத்தில் சன் அப்படிங்கிற வார்த்தை உபயோகத்தில் இருந்ததாகவும் தெரியுது. அங்கே தமிழ் மறைந்து ஆங்கிலம் வளர அப்போது அங்கே ஒளிக்கு பயன்படுத்தப்பட்ட சன்னுன்ற வார்த்தை சூரியனுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். எப்படி பொறுத்தினாலும் சன் என்பது ஒளி என்ற பொருளையே குறிக்குது. தமிழ்லேயும் சரி, அது ஆங்கிலமாக இருந்தாலும் சரி. சன் என்பது தமிழுக்கு உரிய வார்த்தையை என கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.